ஹலோ எல்லாருக்கும் ஒரு மதிய வணக்கம். வாங்க எல்லாம் என்ன செய்கிறீங்க? சாப்பிட்டாச்சுங்களா? இன்றைக்கி வந்து சாப்பாட்டு வீடியோ எடுக்கலைங்க, காலையிலேயே வந்து பண்ணிட்டேன். மதியம் வெயிலில் இருக்கிறனால சாப்பாடே வேண்டான்ட்டாங்க. அப்புறம் மோர் வந்து அடித்து குடித்தாச்சு. அப்புறம் வந்து சரி தோட்டமாவது போய் வீடியோ எடுக்கலான்ட்டு வந்தேன். பாருங்க, கரும்பு காடு களை வெட்டிகிட்டு இருக்கிறாங்க பொம்பளைங்க ஆளுங்க. சரி, அதை அவங்ககிட்டயும் ஒரு இது விசிட் பண்ணிவிட்டு அவங்க வந்து வீடியோவுக்கு வர பயந்துக்கிறாங்க. ஏன்னா ஒன்றும் ஒரு நாள் நான் போய் எடுத்தது இல்லைங்க அவங்கள. அவங்க வந்து பழகிட்டாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அது என்னமோ பயந்துக்கிறாங்க. சரி பரவாயில்லைன்ட்டு அவங்கள வந்து க்ளோஸ்அப்பில் காமிக்கலைங்க, தூரமாக போயிட்டாங்க பாருங்க. களை வெட்டிகிட்டு இருக்கிறாங்க, நான் வீடியோ எடுக்கிறேன்னையும் பாருங்கள் இங்கே போயிட்டாங்க. சரி பரவாயில்லைங்க, அவங்க பழகுனா அப்புறம் எடுத்துக்கலான்ட்டு விட்டுட்டு வந்துட்டேன். அப்புறம் வந்து இந்த மட்டையெல்லாம் கீழே வந்து பாருங்க, இடி தாங்கி போனதோட இடி தாங்கினதுங்க. தென்னை மரம் எப்படி ஆயிடுச்சு பாருங்க. அறுத்தாங்க, வெள்ளாமை காடுங்கிறனால அப்புறமா அறுத்து தோண்டி எடுக்கணுங்க, எடுத்துகிட்டு வேறு மரம் வைக்கலான்ட்டு 3 மரம் அப்படியே வரிசையாக போயிடுச்சுங்க. சரி என்ன செய்யறதுங்க, இடி தாங்கிடுச்சுங்க. அப்புறம் வந்து தேக்கு, அந்த லைன் பூரா தேக்குங்க. அப்புறம் இந்த லைனில் தென்னை மரத்துக்கடியை இடையிடையில் அதில் தேக்கு வச்சுருக்குறாங்க. இங்கே வந்து வெறும் தென்னை மரம் தான் இருக்குதுன்னு வரல. நெகிழ் அடிக்கின்ட்டு காட்டுக்கெல்லாம் நெகிழ் அடிக்குங்களா, அதனால் இப்போ தான் அதில் டீ குடிச்சிட்டு போனாங்க ஆளுக. அப்புறம் இந்த மட்டையெல்லாம் இந்த டிராக்டரில் பொறுக்கி போடுறதுக்கு 2 பேர் இருக்கிறாங்க. டிராக்டர் நிற்கிது, பொறுக்கி போட்டுட்ருக்குறாங்க. சரிங்க. சரிங்க, அடுத்த வீடியோ வந்து சாயங்காலம் ஏதாவது ஒரு சமையல் வீடியோவில் போடுறேன். பிடிச்சிருக்கிறவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யார் யாருக்கு விவசாயம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.